வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியை விருந்துக்கு அழைத்த சீமான் மறுத்த தளபதி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் பாப்புலர் மேகசின்ல வந்திருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் தமிழக வெற்றி கழகம் கட்சியிலும் இணைஞ்சு இருக்காங்க. சோ அதனால சீமான் அவர்கள் தளபதியோட கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவர் பெரியாரை குறித்து தவறா பேசினதால தளபதிக்கு சீமான் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்கு. பட் இந்த ஒரு நியூஸ கம்ப்ளீட்டா நம்ப முடியல. ஏன்னா தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து சீமான் அவர்கள் தளபதிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசினாரு. பட் தளபதி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட கொள்கையில எனக்கு உரல் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் தான் வச்சுட்டு இருக்காரு. இவன் நேத்து கூட சீமான் அவர்கள் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் தளபதியை வெல்கம் பண்ணீங்க, பட் ஆனா இப்ப கடுமையா விமர்சனம் வச்சுட்டு இருக்கீங்களே, சோ டிவிகே குறித்து உங்களோட நிலைப்பாடு தான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி அரசியலுக்கு வந்ததை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சோ அதனாலதான் அவரை வரவேற்கிறேன்னு சொன்னேன். பட் தமிழ் தேசமும் திராவிடமும் ஒண்ணுன்னு சொல்ற அவரோட கொள்கையில எனக்கு உரண் இருக்கு, சோ அதனால நான் அவருக்கு எதிராக இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் டிவிகேக்கு அகேன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காரு. அண்ட் சீமான் அவர்கள் கிட்ட 1000 பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான். அதாவது இன்னும் அவரு யாரோடையும் கூட்டணி வைக்கல. ஏன்னா நம்ம குஷ்பு, சரத்குமார் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கோம். நேற்று ஒரு கட்சியில இருப்பாங்க, அதுக்கு அடுத்த நாளே இன்னைக்கு வேற கட்சியில இருப்பாங்க. சோ இதனாலேயே முன்னாடியில இருந்து இந்த பாலிடிக்ஸ பார்த்தா பிடிக்காது. பட் சீமான் அவர்கள் இப்போ வரைக்கும் யாரோடையும் கூட்டணி வைக்காம ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கமல் அவர்கள்லாம் சினிமால அவ்வளவு பெரிய புகழ் பெற்ற நடிகர். பட் ஆனா ஒரே எலெக்ஷன்ல வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு டிஎம்கே கிட்ட போயிட்டாரு. அண்ட் இந்த விஜயலட்சுமி இஷ்யூ மட்டும் இல்லைன்னா சீமான் அவர்கள் இன்னும் ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்கலாம். ஏன்னா அவரு என்ன பண்ணி மேல வர ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு விஷயத்தை வச்சு பிளாக் பண்ணி விட்டுறாங்க. சீமான் அவர்கள் அரசியல்ல அடுத்த கட்ட தீர்வுக்கு மூவ் ஆகுது ஒரே வழி தமிழக வெற்றி கழகம் கட்சி தான். ஏன்னா தளபதி வர்ற வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேவை தவிர வேற எந்த கட்சியும் இல்லாதனால ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு அடுத்த இடத்துல இருந்துச்சு. பட் தளபதியோட என்ட்ரிக்கு அப்புறம் கதையே வேற. கிட்டத்தட்ட இப்ப தமிழகத்தோட 2வது கட்சியாவே மாறிடுச்சு. சோ தளபதியோட கூட்டணி வச்சா அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். பட் இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா சீமான் அவர்கள் தளபதியோட கொள்கையில முரண் இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் பெரியாரை பத்தி தப்பா பேசின இவரோட தளபதி கண்டிப்பா கூட்டணி வைக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில மீண்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.